மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு மே 14ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு வர்றார். யாரெல்லாம் கல்வியில் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் எனக்குன்னு இடம், வீடு, வண்டி வாகனங்கள் வாங்கணும், நகைகள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். நான் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், இதுவரைக்கும் லாபம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் லாபம் உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், என்னுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு எப்போ நடக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. பட் இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்காவது பெருசாக கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் பெரிய லெவலில் இல்லை. உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் நல்லா அடைக்க வாசிங்க. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் போது பெரிய லெவலில் உங்களுக்கு தேடுதல் என்பது இருக்கும். உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், புத நட்சத்திரத்தில். உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸ், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நல்லதொரு லாபத்தை, வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க அல்லது வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இந்த வார கடைசியில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி நல்லாயிருக்கும் மேரேஜில். இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷகரமாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த வாரம் பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். பாஸ்போர்ட், விசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். குறிப்பாக இந்த வாரத்தில் எங்கெல்லாம் காளி இருக்கோ அங்கே காளியை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் விநாயகரை நல்லா கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.